எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 3 எபிசோட் 1 to 3 தாங்க பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பிரேக்கிங் பேட் எபிசோட்ஸில் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். அப்புறம் நம்ம சேனலில் ஸ்குவிட் கேம் சீசன் 3 எபிசோடு 1லேருந்து 3 வரைக்கும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா நான் வர வேண்டிய எபிசோட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் தான் தெரிய வந்தது, நான் சரி அப்லோட் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் அந்த 3 வீடியோஸ்க்கு காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்னால் ஸ்குவிட் கேம் சீசன் 3 வந்து ஸ்குவிட் கேம் சீசன் 2 வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பிரேக்கிங் பேடே கண்டினியூ பண்ணலாம். சரி பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரி வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 1 நோ மாஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு பாலைவன ஏரியாவை தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அந்த பாலைவன ஏரியாவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடெல்லாம் மேய விட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு கும்பலும் சொல்ல முடியாது, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து அந்த ரோட்டில் அந்த பாலைவனத்தில் வந்து தவழ்ந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் வராங்க. 2 பேர் காரில் இறங்குறாங்க, பென்ஸ் காரில் இறங்குறாங்க 2 பேர். ஸோ அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தா 2 மொட்டைங்க இருக்காங்க. 2 பேரும் அண்ணன் தம்பிங்க போல இருக்குது. ஸோ பெரிய மொட்டை சின்ன மொட்டை அப்படின்னு 2 பேர் இருக்காங்க, மொட்டை பிரதர்ஸ் போல இருக்குது. 2 பேரும் வந்து இறங்குறானுங்க. இறங்கிட்டு இவனுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற அவர் கேட்பாருன்னு பார்த்தா அவர் அப்படிலாம் ஒன்றுமே கேட்கவே இல்லைங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்துருந்தீங்கன்னா அந்த 2 மொட்டைகளை என்ன பண்ணுறாங்கன்னா இவனுங்க தவழ்ந்துட்டு இருந்தாங்க தெரியுமா, இவனுங்களோட சேர்ந்தே வந்து தவழ்ந்து போய்கிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க பைத்தியக்காரங்க, இவனுங்க வந்து எதுக்கு தவழ்றீங்க அப்படின்னு கேட்க பாருங்க. பார்த்தா இவங்களும் சேர்ந்து தவழ்ந்து போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவங்க எல்லாமே ஒரு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த கோயிலுக்குள்ளே போனோன்னு நம்ம இந்த 2 மொட்டைங்க இருக்காங்க தெரியுமா, மொட்டை பிரதர்ஸ். இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மெழுகுவத்தி ஏற்றி நம்ம வால்டர் ஒயிட் இருக்கார் தெரியுமா, அவரோட ஃபோட்டோ வைக்கிறாங்க. ஃபோட்டோன்னு இல்லைங்க, அப்படியே அவரை வரைஞ்ச மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி வந்து அந்த கேண்டலுக்கு பக்கத்தில் வைக்கிறானுங்க. இவனுங்க ஏதாவது பில்லி சூனியை வைக்கிறானுங்களா அப்படின்னு ஒன்றுமே நமக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் இவனுங்களுக்கும் வால்டர் ஒயிட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போக பார்க்கலாமே. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த நியூஸ் சேனல்ஸில் காமிக்கிறாங்க. நியூஸ் சேனல்ஸ் இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு தெரியுமா, அதை பற்றி தான் எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே வால்டர் ஒயிட் பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது அந்த ஃப்ளைட்டை வந்து நேவிகேட் பண்ணுறாரு தெரியுமா, அவர் தான் ஜேனோட அப்பான்ட்டு. இவருக்கு ரொம்பவே கில்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஜேனை வந்து அவர் அந்த இடத்துல காப்பாற்றிருந்தாருன்னா, அதாவது அவள் வந்து இந்த ஹெராயின் அடிச்சுட்டு குப்புறப்படுக்கும் போது கையை அந்த சைடு வைக்கக்கூட வச்சா அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வரும். ஸோ அப்போ இவர் வந்து நினச்சி காப்பாற்றிருந்தாருன்னா இன்னத்துக்கு இந்த ஃப்ளைட் கிராஷ் நடந்திருக்காரு, நிறைய மக்கள் இறந்துருக்க மாட்டாங்கட்டு. அப்படியே காண்டில் என்ன பண்ணுறாருன்னா நம்ம இந்த காசுக்காக தானே இவ்வளோலாம் பண்ணோன்ட்டு காசு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ இந்த காசுக்காக தான் நம்ம இது எல்லாத்தையுமே பண்ணோம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ண எதெல்லாம் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணோன்ட்டு அந்த காசுக்கு தண்ணியில் போகிறாரு. அவர் மேலே நெருப்பப்பட்டனால அவரும் தண்ணியில் ஊந்துறாரு. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே காய வைக்கிறாரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கைலர் வந்து ஒரு வக்கீல் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக கேஸ் நடக்கணும், வீடு வந்து எனக்கு வந்துடணும், என் குழந்தைங்க எல்லாமே வந்துடணும், அவரை வந்து சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி வக்கீல் கிட்ட சொல்கிறாங்க. ஓகே இதை நம்ம கொஞ்சம் கேஸை ஸ்ட்ராங்காக இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வக்கீலுமே சரி ஓகே இப்போ நம்ம டைவர்ஸ் நோட்டீஸ் அவருக்கு அனுப்புவோம் அப்படின்ட்டு இவங்களுமே சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஸ்கைலருமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரொம்ப இந்த வேலையில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க, நம்ம வாழ்க்கை வீட்டை விட்டு துரத்தணும்ட்டு. அதுக்கு இந்த வக்கீலுமே வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க, டெஃபினட்டாக அவர் நம்ம வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ட்டு, 2 பேரும் சேர்ந்து துரத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்புறமா நம்ம ஹேங்க் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நம்ம வால்டர் வந்து பொட்டிப்படியெல்லாம் காட்டிட்டாரு. அவருக்கு பை ஃபுல்லாக காசு இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஹேங்க் ஒன்று நான் உதவி பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம வால்டர் உதவி பண்ண வராரு. அப்போ ஒரு இதை லக்கேஜ் தூக்குறாரு. இது என்ன ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம வால்டர் என்ன சொல்கிறான்னா இது இந்த பைஃப்லாம் நிறைய காசு இருக்குன்னு சொல்கிறாரு. ஓப்பா ஒய்ஃப் ஃபோனை விட்டு போகிறா, இப்பயும் ஜோக் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அவர் சிரிச்சுட்டு விட்டுறாரு. ஸோ நம்ம வால்டர் ஒயிட் எப்பயுமே ஹேங்க்கு உண்மையாக தான் இருந்திருக்காரு, ஆனால் ஹேங்க் தான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப ஜெஸியை தான் காமிக்கிறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜேன் நினச்சிட்டு இருந்தான் தெரியுமா, அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி வெடி வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா இன்னும் நம்ம ட்ரக்ஸ்லாம் அடிக்கக்கூடாதுன்ட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்குமே போய்கிட்டு இருக்கான். ஸோ இனிமேல் நான் ட்ரக்ஸ் பக்கமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கான் போல இருக்குது. கட் பண்ணிங்கன்னா வால்டர் ஒயிட் வீட்டில் தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அதான் நம்ம ஸ்கைலர் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஸ்கைலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களா அப்படியெல்லாம் இருக்கும்போது ஃபின்னர் வந்து அவங்க கேட்குறான். அப்போனா அதான் நம்ம ஸ்கைலர் கிட்ட கேட்கும்போது உங்களுக்கும் அப்பாவுக்கும் என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு. அவன் உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து ஸ்கூல்லேருந்து அதான் இங்கே என்ன ஸ்கூலில் போய் விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரிப்பா வரேன்ப்பா அப்படின்மா அவருமே சொல்கிறாரு. அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு பார்த்துருந்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ஒரு புது வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த துணி எல்லாமே எடுத்து வைக்கிறாரு. கட் பண்ணிங்கன்னா நம்மளோட வால்டர் ஸ்கூலில் தாங்க காமிக்கிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாமே இப்போ ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு தெரியுமா, ஸோ அதை பற்றி எல்லாமே அங்கே எல்லாமே பேசுகிறாங்க. அப்போ எல்லாமே வந்து அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நிறைய மக்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அதெல்லாம் நான் பார்க்கக்கூட முடியல, அந்த சடலத்தெல்லாம் நான் பார்க்கக்கூட முடியலன்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது மைக் வந்து நம்ம வால்டர் ஒயிட் கையில் வருதுங்க. வால்டர் ஒயிட் கையில் வந்த உடனே ஸோ அவர் வீட்டில் தானே இந்த ஃப்ளைட் கிராஷ் நடந்தது, அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறார் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஏடிங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ பெரிய ஃப்ளைட் கிராஷ்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு மேலே நிறையவே நடந்திருக்கு, இதை
தான் அது கால் தூசு கூட சம்மந்தம் இல்லை. ஸோ ரொம்பவே வந்து சின்ன ஃப்ளைட் கிராஷ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னன்னா இவரால் தானே வந்து அந்த ஜேனோட அப்பா வந்து நேவிகேட் தப்பாக பண்ணாரு, அந்த கில்ட் இருக்கிறதுனால அது அவ்வளோ பெரிய ஃப்ளைட் கிராஷ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்த பார்க்குறாராம். ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மைக் கொடுத்தா தெரியுமா அவங்களே மைக் வாங்கிக்கிறாங்க இவர் சொன்ன உடனே. ஏன்னா இவர் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தார், இதெல்லாம் ஃப்ளைட் கிராஷே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசிட்டு இருந்தார் இவர். இப்போ கட் பண்ணினா நமக்கு இந்த மொட்டை பிரதர்ஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த அதே பாலைவனத்தில் தான் காமிக்கிறாங்க. என்னன்னா அங்கே கொடியில் வந்து ஒரு 2-3 துணியெல்லாம் காய போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த குடிசையில் வாழ்றவங்க எல்லாமே அதில் துணி காய போட்டிருப்பாங்களே, அதில் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறானுங்க. ஸோ அந்த கார் அங்கேயே நிப்பாட்டிட்டு அந்த கொடியில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ அப்புறமா அந்த வீட்டில் இருக்கிறவங்க தானே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் காய போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ஆடு வளர்க்குறாங்க போல இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பென்ஸு காரையே அந்த வீட்டுக்கு கிஃப்டாக கொடுத்துறானுங்க. வாரி வள்ளலாக இருப்பானுங்களோ அப்படி தான் நமக்கு தோணுது. அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம வால்ரைட் தான் காமிக்கிறாங்க. ஸோ வால்ரைட் வந்து ஃப்ளின்னை வந்து வீட்டில் விடுறதுக்காக வந்திருக்காரு. அப்போ ஃப்ளின் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்கிறான். இல்லைப்பா இப்போ நான் வீட்டுக்கு வந்தேன்னா அவன் அம்மா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, நான் வரல, நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து அவருமே சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு மாதிரி ஃப்ளின்னும் போகிறாங்க. அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்து ஸ்கைலர் எல்லாமே இருக்காங்க, ஸோ மரியா எல்லாமே இருக்காங்க. அப்போ தான் ஃப்ளின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு நீங்கள் அப்பா பிரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அப்படி தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லலை. அவங்க வந்து நியாயப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்க அப்பா கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து மரியா என்ன பண்ணுறா, ஸ்கேனர் லைட்டாக பிரெயின் வாஷும் பண்ணுறா. இந்த மாதிரி எதுக்கு அப்படின்ட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறா. அப்படியே கட் பண்ணி அவங்க ரொம்ப ஜெஸி தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜெஸி வந்து இப்போ அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்காரு. ஸோ அதில் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நடத்துவர் வந்து என்ன சொல்கிறார் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் மாறணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜெஸி காண்டாயிட்டு, நீங்கள் மாறணும்னு சொல்கிறீங்க சார் எப்படி சார் நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா, அந்த மாறுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் சார் தெரியும், உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா, அந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறார் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நான் வந்து ரொம்ப குடி போதையில் இருப்பேன், ட்ரக் அடிக்ட் வரேன் நான். ஸோ அப்போ தான் ஒய்ஃப் கூட சண்டை போட்டு நான் வெளில போகிறேன், கார் எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். பார்த்தா என் பொண்ணு செத்து போயிருக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் காரை யூட்டன் அடிக்கும் போது என் பொண்ணு ரோட்டில் விளையாடிட்டு இருந்திருக்கா. அப்போது அவன் மேலே நான் கார் ஏற்றிருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் இந்த போதை. இதுலேருந்து மாறுறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் வந்து நான் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எல்லாமே வந்து உருவாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஜெஸ்ஸிமே ஓகே சார் நீங்கள் சொன்னால் நான் புரிஞ்சுக்கிறேன் சார், நானும் மாற ட்ரை பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. சீக்கிரமாக மாறி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்கிறாரு. இப்படி கட் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி தான் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளைட் கிராஷில் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிந்தட்டிக் கண்ணு பார்த்துருப்பாரு. அந்த கண்ணோட விளையாண்டுட்டு இருக்கும்போது ஸ்கைலர் வர வீட்டுக்கு வராங்க. உள்ளே வரலாமல் கேட்கும்போது உள்ளே வான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்து நீட்டுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீங்கள் கஞ்சா தானே விற்கிறீங்க, அதுவும் உங்கள் ஸ்டூடெண்ட்டோட தானே விற்கிறீங்க, அது அவன் பேர் ஜெஸி தானே அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவருக்கு அப்படியே ஒரு செகண்ட் வந்து அப்பாடான்னு பெருமூச்சு சொல்லும்போது, ஓ அப்போ அது கஞ்சா இல்லையா, அப்போ என்ன உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது, உண்மையை சொல்கிறேன், அது பேர் வந்து நான் கஞ்சாலாம் ஒன்று வைக்கல, மெத்து தான் வைக்கிறேன், அதுவும் நான் வைக்கல, நான் செய்கிறேன், அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன தெரியுமா ஆமாம் விற்பான் அப்படின்னு சொல்லுவோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அவங்க ஏந்து வெளில போயிடுறாங்க. அப்போ தான் என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மேட்டரை வந்து நான் ஹேங்கிட்டே சொல்ல மாட்டேன், நம்ம பசங்கக்கிட்டே சொல்ல மாட்டேன், ஆனால் என்னை விட்டு விலகியே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போல்லாம் சொல்லாத, நான் நம்ம குடும்பத்துக்காக தானே பண்ணுன்னு சொல்லும்போது, குடும்பத்துக்காக அந்த பிரச்சனை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காண்டாயிட்டு அவங்க அங்கே வந்து போயிடுறாங்க. இப்போதே கட் பண்ணினா நமக்கு நம்ம வால்ரைடு ஜெஸி தான் காமிக்கிறாங்க. ஜெஸி வால்ரைடோட காரில் வந்து உட்காராரு. உட்காந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த காரை பார்க்குறாரு. என்ன இப்படி கிராக் ஆகிருக்குன்னு கண்ணாடி கிராக் ஆகிருக்குன்னு சொல்லும்போது, அதான் ஃப்ளைட் கிராஷ் ஆச்சுல, அது என் வீட்டில் தான் வந்து வந்தது, அதான் இந்த நிலமைன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஜெஸி கிட்ட வந்து இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளைட்டை பற்றி நான் கொஞ்சம் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தேன், அது எல்லாமே பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் தான், ஸோ அதனால் அதை பற்றிலாம் நீ யோசிச்சுட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்கிறாரு. நீ அதை பற்றிலாம் யோசிக்காது, அதெல்லாம் பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் போல இருக்குது, அந்த பிளெயின் வந்து டப்பா பிளெயின், ஸோ அதில் போயிட்டு இத்தனை பேர் போயிருக்காங்க, அவங்களுக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து அப்படியே ஜெஸி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா கஸ்ஸு கிட்ட வந்து இவருக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு ஒரு கண்டுக்காமே விட்டுறாரு. அப்புறமா கஸ்ஸுக்கிட்டே நான் போய் சொல்ல போகிறேன், இந்த மாதிரி நான் இந்த வேலை செய்ய போகிறது இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் வந்து போனதெல்லாம் எல்லாத்தையும் ஜெஸி கிட்ட சொல்கிறாரு. அப்புறமா கஸ்ஸை மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி நான் அதுக்கப்புறமா நான் இந்த தொழிலை நான் விடலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ தொழிலில் விட்டு அது பிரச்சனை இல்லை, 3 மாதம் என் கூட வேலை செய்யி பல மில்லியனை நம்ம சம்பாதிக்கலாம், $1 மில்லியன் நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் கொடுத்த காசைனாலும் எப்படி நான் அதை வந்து யூஸ் பண்ணுறது எனக்கு சத்தியமாக தெரில சார், ஆனால் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதனால் வந்து என் குடும்பத்தில் வந்து இப்போ ஒரு பெரிய விரிசல் வந்துருச்சு, இதுக்கப்புறமா நான் இதை பண்ணனா மொத்தமாக விட்டு போயிடுவாங்க, இப்போ நான் அதுவும் அவங்கள வந்து அப்படி சேர்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வால்டர் ஒயிட் அங்கே கிளம்புறாரு. கட் பண்ணினா ஒரு பாலைவன ரோட்டில் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மெக்சிகோலேருந்து டெக்ஸஸ்க்கு ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் அந்த மொட்டை பிரதர்ஸ் இருக்காங்க. அப்போ எதிரில் ஒருத்தன் வந்து இவங்க 2 பேரும் கலாய்ச்சிட்டு இருக்கான். டேய் நீங்கள் என்ன கேங்ஸ்டர் சாரா, என்ன மொக்கையாக இருக்கீங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சார் டக்குன்னு வந்து என்னன்னா அந்த பார்டரை வந்து தாண்டிட்டாங்க. ஸோ இது வந்து இல்லீகலாக போகிற ஒரு வண்டி, ஓகேவா, மெக்சிகோ
மெக்சிகோலேருந்து டெக்ஸஸ்க்கு ஒரு இல்லீகலாக போகிற வண்டி. ஸோ டெக்ஸஸில் தான் நம்ம வால்டர் ஒயிட்டுமே இருக்காரு. ஸோ அப்போ அது வந்து பார்டரை கிராஸ் ஆகிடுச்சு. கிராஸ் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த 2 மொட்டை பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவனை வந்து சுட்டு கொண்டுறானுங்க. அதை பார்த்த எல்லாருமே சுட்டு கொண்டுறாங்க. டிரைவர் வந்து பார்த்து அவனையும் சுட்டு கொண்டுறானுங்க. யாரா இவனுங்க அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு வண்டியை கொளுத்திட்டு சீனாக நடந்து வரானுங்க. எபிசோட் 2 கேபுலோ சின் நோம்ப்ரே. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம வால்டர் ஒயிட்டை தான் காமிக்கிறாங்க. அவர் ஜாலியாக காரில் பாட்டு பாடிக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி போலீஸ்காரங்க துரத்திட்டு வராங்க. இவர் பயப்படுறாரு, நம்மளை தான் துரத்திட்டு வரான்ட்டு ரொம்ப பயப்படுறாரு. டக்குன்னு என்ன பண்ணாருன்னா காரை வந்து ஓரம் கட்டிடுறாரு. ஓரம் கட்டதுக்கு அப்புறமா எதுக்கு சார் பின்னாடி துரத்திக்கிட்டே வரீங்க அப்படின்ற மாதிரி இறங்கி வந்து கேட்குறாரு. இறங்கி வந்து கேட்கல, உட்காந்துக்கிட்டே தான் கேட்குறாரு. அதுக்கு போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கார் கண்ணாடி வந்து உடஞ்சிருக்காது, நான் உங்களுக்கு ஃபைன் போடுறேன்ட்டு அவர் பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த போலீஸ்காரே ஒரு பாட்டுன்னு ஃபைன் போட்டுக்கிட்டே இருக்காரு. சார் 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 என்ன சார் ஃபைன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி என் வீட்டில் தான் அந்த வந்து இந்த அதாவது ஏரோப்ளைன் வந்து விபத்தாச்சுல, அது என் வீட்டில் தான் வந்து வந்துச்சு, அதுக்கு நீங்கள் தான் காசு தரணும், நான் காசு தரக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபைன்னா ஃபைன் தான், நீங்கள் உடனே மாற்றணும், அதுக்குன்னு இந்த மலை போட்டு தான் சுற்றுவீங்க, இந்த கார் கண்ணாடி எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கன்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் தான் சார் காசு தரணும், நீங்கள் காசு தரணும் சார், நான் மாற்ற அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஓவராக பேசுகிறாரு, அதுக்கும் ஃபைன் போட்டுறானுங்க. இவர் சமகாண்டாயிடுது. இவர் வெளில வந்து இறங்கி வந்து, என்ன சார் ஃபைன் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நான் யார் தெரியுமா, என் சகலை யார் தெரியுமா, என் சகல போலீஸ் தான், அவரை கூப்பிட்டுன்னா அவ்வளோதான் நீங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப வாய் பேசிக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்கா, அதை அடிச்சிடுவேன், மூஞ்சில் அடிச்சிடுவேன் சொல்லும்போது, ஓ பெப்பர் ஸ்ப்ரே உங்ககிட்ட இருந்தால் என் மூஞ்சில் அடிப்பீங்களா, எங்கே அடிச்சு காமிங்க, எங்கே முடிஞ்சா என் மூஞ்சில் அடிச்சு காமிக்கிட்டு ரொம்ப தெனாவிட்டா பேச அவர் சமகாண்டாயிடுது. அப்போவும் அந்த போலீஸ்காரர் பொறுத்து போகிறாரு. அப்போ தான் கையை எடுத்து போய் நான் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கும் போது, ஓ என் மூஞ்சில் நீங்கள் பெப்பர் ஸ்ப்ரே அடிப்பீங்க, எங்கே அடிங்க சொல்லும் போது கரெக்டாக அந்த வால்டர் ஒயிட் மூஞ்சிலே பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிடறாங்க. அப்புறம் வால்டர் ஒயிட்டை நம்ம அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வால்டர் ஒயிட்டை வந்து ஜெயிலில் போகிறதுக்காக காரில் ஏற்றிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் அப்படியே அழுதுகிட்டு அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும், மூஞ்செல்லாம் சவுந்து போயிடுச்சு பாவம் மனுஷனுக்கு. அப்படியே கட் பண்ணினா நமக்கு ரொம்ப ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹேங்க் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா பார்டரில் அந்த 2 பேர் மொட்டைங்க வந்தானுங்களா, அவனுக்கு வேறு கார் கொளுத்தி விட்டாருங்களா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 மொட்டைங்க, ஸோ அவனுங்க வந்து ஒரு வாண்டட் லிஸ்ட்டில் கூட இருக்காங்க. அவனுங்க வந்து அமெரிக்காக்குள்ளே வந்திருக்காங்க, அதுவும் காரை கொளுத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அவனை கூடிய சீக்கிரமாக பிடிக்கணும். ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சவங்க மெக்சிகன் கார்டர்ஸாக கூட இருக்கலாங்கிறாங்க. மெக்சிகன் கார்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கேங்ஸ்டர்ஸ்னு வாங்க. ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாக அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, மெக்சிகன் கார்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம ஜெஸ்ஸியை தாங்க காமிக்கிறாங்க. பயபுள்ள பயங்கரமாக க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு பயங்கரமாக இருக்கான். என்னன்னா அவன் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போனனால தான் அப்படி இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா அவன் ஆன்ட்டி அவன் போகிற வழியில் போகும்போது அவன் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தா தெரியுமா, அந்த வீட்டில் தான் நம்ம வால்டர் ஒயிட்லையும் இவரெல்லாம் சேர்ந்து மெத்து குக் பண்ணியிருப்பாங்க. அந்த வீட்டில் போய் பார்த்தா அவங்க அப்பா நிற்கிறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, டே ஜெஸ்ஸி என்ன பயங்கரமாக மாறிட்டேன்னு சொல்லும்போது, ஆமாப்பா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போகிறேன், இப்போலாம் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லும்போது, ஆமாம் நானும் வந்து இந்த வீடை வந்து என்ன பண்ணுறேன்னா விற்க போகிறேன், 8 லட்ச ரூபாய்க்கு விற்க போகிறேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணி இல்லை 8 லட்ச ரூபாய்க்கு இந்த வீடை விற்க போகிறேன்னு சொல்லும்போது, நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது, எதுவும் உனக்குலாம் குடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே வீட்டு பக்கம் வந்துட்டு போய் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. சரி வரேன்னு சொல்லும்போது, வீட்டு பக்கம்னா டெய்லிலாம் வரக்கூடாது, எப்பயாவது ஒரு வாட்டி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜெஸ்ஸி ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாரு. ஆனால் வந்து அது அவர் கண்டுக்க கூட இல்லை, காரில் ஏறி போய் உட்காந்து அங்கே கிளம்புறாரு. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவரை வந்து அந்த அங்கே உட்கார வச்சுட்டு இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சிருக்கும் போது, அப்போ தான் நம்ம வால்டர் வந்து நம்ம ஹேங்க்குலாம் ஃபோன் பண்ணி வர வச்சிருப்பாரு. ஸோ அப்போ ஹேங்க் வந்து குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, கோவப்பட்டாரு, மன்னிச்சு விட்டுருங்க சார், நான் ரிலீஸ் பண்ணுறது சார் சொல்லும்போது அது போலீஸ்மே சரி ஓகே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹேங்க்கு தான் வந்து பிடிச்சி கூட்டின்னு வராரு. சரி ஓகே ஸ்கைலர் என்ன சொல்கிறான் பற்றின்னு சொல்லும்போது, ஸ்கைலரா உனக்கு அவரை பிடிக்கவே இல்லைங்கிறா, அவனை வந்து பிரிஞ்சே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இவன் வேறு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. அவள் ஒய்ஃப் வந்து இவர் விட்டு பிரிஞ்சு போகிறாளே, டைவர்ஸ் கேட்குறாளே. ஆனால் வந்து இவர் வந்து சைன் போடுற உறுதியிலே இவர் இல்லை, ஏன்னா எல்லாம் ஒன்றா வளர்ந்து ஆசைப்படுறாரு. அப்போ அவர் வீட்டில் இருக்கும்போது இந்த சால் குட் மேன் வராப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா மெத்தே நீ பண்ணுறது இல்லை போல, காசுலாம் என்ன எனக்கு வரதே இல்லைன்னு சொல்லும்போது, ஆல்ரெடி என் குடும்பத்தில் பிரச்சனை வேறு ஆயிடுச்சியா, என் ஒய்ஃப் டைவர்ஸ் கேட்குறாயா, இப்போ அவள் வந்து இந்த டைவர்ஸ் நோட்டீஸில் வந்து சைன் பண்ணலன்னா அவள் நான் இந்த மாதிரி மெத்து வைக்கிறத போலீஸ் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லும்போது, சரி ஓகே இதை நான் கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்போ நீ வந்து மெத்து வைக்கிற, இப்போ உன் வீட்டை வந்து சீஸ் பண்ணுறாங்க, சீஸ் பண்ணிட்டானா உன் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாமே வந்து நடு ரோட்டில் நிற்பாங்க. ஸோ நீ உன்னோட குடும்பம் வந்து பயங்கரமான அசிங்கத்தை வந்து சந்திப்பாங்க. அது எல்லாத்தையுமே உன் ஒய்ஃப் வந்து மனசில் வச்சிருப்பா. மனசில் வச்சுக்கிட்டு அவள் என்ன பண்ணுறாரோ உனக்கு உங்ககிட்ட பயங்காட்டுறா, அவள் போய் போலீஸ்கிட்டலாம் சொல்ல மாட்டா, நீ என்ன வேணாலும் நீ ஜாலியாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம வால்டருமே அப்போ தான் நிம்மதியாக வர்றாரு. அப்பாடா சரி ஓகே நான் கொஞ்சம் யோசிச்சு அப்புறமா இந்த மெத்தெல்லாம் ரெடி பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டருமே சொல்கிறாரு. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம மைக்கு தான் காமிக்கிறாங்க. அவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன பொண்ணு வந்து தாத்தா ஐஸ்கிரீமுக்கு வாங்கிட்டோமான்னு கேட்குது. இவருமே சரி ஓகே வாங்கிக்க, ஆனால் அம்மா கிட்ட சொல்லாத அப்படிமா சொல்கிறாரு. ஆக்சுவலி இது வந்து மைக்கோட பேத்தி. மைக் இந்த மாதிரி காசு சம்பாதிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறது எல்லாமே வந்து அவர் பேத்திக்காக தான் பண்ணுறாரு. அவர் பேத்தி தான் ஒரு உலகமே. அவர் பேத்திக்காக தான் அவர் இன்னும் உயிரோடு கூட இருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சார்கிட்ட வந்து கால் வருது.
இந்த மாதிரி வந்து நம்ம இவருக்கு அந்த வால்டர் வைட்டு ஸோ அவன் மெத்து வைக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து மெத்து செய்கிறது எல்லாமே வந்து அவன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வீட்டில் வந்து கண்காணி கொஞ்சம் அப்படியே வந்து வேவு விடு அப்படின்னு சொல்லும்போது அட்ரஸ் எல்லாமே வாங்கிக்கிறாரு. ஸோ மைக்குமே வந்து அட்ரஸ்லாம் வாங்கிட்டு இப்போ வேவு பார்க்கறதுக்காக அங்கே போறாரு. இப்போ கட் பண்ணினா நம்ம ஸ்கைலரோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்கைலர் வந்து நம்ம வால்டர் ஜூனியர் கிட்ட பேசலாம் வரும்போது அவன் திரும்பிக்கிறான். ஸோ அவன் வந்து இவங்க அம்மா கூட பேச விருப்பப்படல. ஏன்னா வந்து இவங்களால பிரிஞ்சிடுறாங்கல்ல. ஸோ அதனால வந்து அவங்க அம்மா கூட அவன் பேச வந்து சுத்தமாக வந்து அவன் விருப்பப்படவே இல்லை. அதனால இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட கூப்பிட்றாங்க. ஸோ ஹேங்கு மரியா அப்புறம் இந்த வால்டர் ஜூனியர் இந்த ஸ்கைலர் எல்லாமே 4 பேர் ஒன்றா சாப்பிட்டு இருக்கும்போது என்ன ஃப்ளின் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஃப்ளின்னா என் பேர் ஃப்ளின் இல்லை அது என்னோட பட்ட பேர் என்ன வால்டர் ஜூனியர் கூப்பிடுங்க. வால்டர் வீட்டுக்கு பேர் கூப்பிடுறது கூட உங்களுக்கு பிடிக்கல இங்கே நான் அவங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறான். ஸோ அப்போ ஸ்கைலர் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ தான் ஹேங்க் வந்து நீ எதுக்கு நீ வால்டர் பிரிஞ்சே இருக்க சேர வேண்டியதான்னு சொல்லும்போது டக்குனு அவங்க ஸ்கைலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது எங்களோட குடும்ப விஷயம் நீ தலையிடாத அப்படின்னு மாதிரி 3 லட்சம் மாதிரி பேசுறாங்க. அப்புறமா மரியாதை ஹேங்குமே வந்து வீட்டை விட்டு வெளில வராங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்கைலர் சொல்கிற ஸ்கைலரில் மரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து எதுக்கு இப்படி பிரிஞ்சிருக்காங்க அது பெரிய விஷயமா இருக்கும்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வால்டர்கிட்ட 2வது செகண்ட் ஃபோன் ஒன்று இருந்துச்சு தெரியுமா. ஸோ அவர் யாரோ கீப் வச்சிருக்காரு போல இருக்குது அதனால இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு வால்டர் வீட்டை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டார் வேறு ஏதோ வேலை இருக்குது வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து மரியா சொல்கிறாங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம ஜெஸி தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜெஸி வந்து சால் குட்மன் அந்த ஆஃபீஸ் போகிறான். அங்கே போனதுக்கப்புறமா எப்படி இருக்க க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு பங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே எனக்கு வர வேண்டிய காசுலாம் கொடுன்னு சொல்லும்போது மறந்தே போயிட்டு சால் குட்மன் ஜெஸிக்கு வர வேண்டிய காசு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ காசு அந்த பைஃபுல நிறைய காசு இருக்குது. அதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா 4 லட்சத்தை எடுத்து வைக்கிறாரு. வச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் நம்ம காமிக்க மாட்டாங்க. அப்புறம் கட் பண்ணி நம்ம வருவோம் வால்டர் வீட்டை காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு அதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த வால்டர் ஜூனியர் போய் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டா இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு அம்மா சுத்தமாக பிடிக்கவே இல்லை அம்மாவோட நடவடிக்கைலாம் சரியில்லை எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு நான் இனிமேல் இங்கே இருக்கிறேன் நான் அதான் வீட்டை விட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போலாம் இருக்கக்கூடாது நீ அம்மா கூட தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தலைவன் என்ன பண்ணுறா பார்த்துக்கிங்க. சரி நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் ஃபோன் பண்ணுறாரு யாருக்கு ஸ்கைலருக்கு. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஹெக்டார் சால்மனாக்கா தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அதான் டியூகோவோட மாமா அவரை பார்க்கறதுக்காக அவங்க 2 மொட்டைங்க வராங்க. இந்த ஹெக்டார் சால்மனாக்கா இருக்காரு தெரியுமா டியூகோவோட மாமா. ஸோ இவரோட பேர பசங்க தான் இந்த 2 மொட்டைங்களும் ஓஜா போகிற இடத்துல வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு ஒவ்வொரு லெட்டராக கை காமிக்கிறாங்க. இவருமே பெல் அடிக்க ஒவ்வொரு லெட்டராக பேப்பரில் எழுதுறாங்க. அப்படி ஒவ்வொரு லெட்டராக கை காமிச்சு பெல் அடிச்சு ஒவ்வொரு லெட்டராக வரும்போது அது யாரோட பேர் வந்திருக்குன்னு பார்த்தா வால்டர் வீட்டுன்னு வந்திருக்கு. எஸ் டியூகோவை கொண்டது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவருமே பயங்கரமாக பெல் எழுத்துறாரு. அப்போ இவன் தான் டியூகோவை கொண்டு இருக்கானா அப்படின்ட்டு இவங்களுமே வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வால்டர் வீட் தான் இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கா இவனை எங்கே இருந்தாலும் இவனை பிடிச்சி கண்டுபிடிச்சி இவனை கொல்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்கு பிளான் போடுறாங்க. ஸோ அந்த தாத்தாவுமே வால்டர் வீட்டு பேர் காமிச்சு பயங்கரமாக அந்த தலைமை பெல் அடிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஸ்கைலர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவள் வந்து இந்த அக்கௌண்ட் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கா. அக்கௌண்ட் வேலை அந்த அக்கௌண்ட் இடிக்குதுன்னு சொன்னது அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டெட் இருக்காங்க தெரியுமா பயங்கரமாக வந்து ஜொல்லு விடுறான்னு சொல்லாமல் ஐஸ் போடுறான்னு சொல்லாமல் கூட தெரில அந்த அளவுக்கு பயங்கரமாக பேசிட்டு இருக்கான். ஏன்னா வந்து இந்த ஸ்கைலரோட குழந்தைய வந்து வீட்டில் அதாவது ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு வரேன். ஏன்னா வந்து வீட்டில் வால்டர் வீட்டும் இல்லைல்ல. ஸோ ஆஃபீஸில் வச்சு பார்த்துக்கிறதுக்காக எடுத்துன்னு வரதுக்கு இந்த இவன் ஒருத்தருப்பான் அந்த டெடி வந்து ஒருத்தருப்பான். ஸோ டெட்டு ஒட்டுன உடனே வந்து இவங்க என்ன பண்ணுறான்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்கைலருக்குமே வந்து வால்டர் வீட்டை விட டெட்டை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவனுமே பயங்கரமாக ஐஸ் வைக்கிறான். இவளுமே வந்து ஐஸ் வைக்கிறான்னு தெரிஞ்சோ தெரியாமலாம் தெரில இவளுமே அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம வால்டர் வந்து ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஸ்கேலருக்கு. ஸோ அப்போ ஸ்கேலர் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி அதாவது நம்ம பையன் வந்து என் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லும்போது மரியாதை கொண்டு வந்து அவனை வீட்டில் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அம்மா பயங்கரமாக கத்துறாடா உன் வீட்டில் கொண்டு போய் அதான் அவங்க வீட்டில் கொண்டு போய் விடணுமா சரிவா நம்ம போகலாம் சொல்லும்போது அப்பா இல்லைப்பா முடியாதுப்பா அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். டேய் வேறு வழி இல்லைடா நீ அங்கே தானே இருக்கணும்னு சொல்லும்போது சரி ஓகே நீங்களும் வாங்க நீங்களும் வந்து அவங்க உட்காந்து அம்மா கூட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருமே சரி ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி கட் பண்ணினா நமக்கு சாலை தான் காமிக்கிறாங்க. சால் உட்காந்துட்டு இருக்காரு. ஜெஸியோட அப்பா அம்மா வராங்க. அந்த வீடை விற்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அப்போதான் வந்து நம்ம சால் வந்து எவ்வளோ ரூபாய் இந்த காசு அந்த இந்த வீடு வந்து எவ்வளோக்கு நான் வாங்கணும்னு கேட்கும்போது 8 லட்ச ரூபாய் மதிப்புங்கிறாங்க. 8 லட்ச ரூபாயா 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட சொல்றாங்க. 8 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபான்னு கொலைக்கிறேன் அது என்ன 4 லட்சம் பாதி வாங்குறேன் எங்களால முடியாது சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீங்க கிளம்புறீங்க அந்த பேஸ்மெண்ட்டை நீங்க மெத்து குக் பண்ணதான் எனக்கு தெரியும் மரியாதை எனக்கு அந்த வீடை வந்து 4 லட்ச ரூபாய் கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்களும் சரி ஓகேங்கிறாங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அவர் வீட்டுக்கு போறாரு. பீஸாவோட போறாரு. எதுவாக இருந்தாலும் பேசி சித்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என் பையனை விட்டீங்கன்னு எது கிளம்புங்கன்னு சொல்றாங்க. சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன் இந்த பீஸாவது வாங்கிக்கோன்னு சொல்லும்போது இல்லை முடியாதுன்னு கதவை அடிச்சு சாத்துறாங்க. நம்ம வால்டர் சமகாண்டாவது என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லா பண்றோம் இவங்க இப்படி பண்றாங்கட்டு அப்படியே அந்த பீஸா தூக்கி போட அது அந்த ரூஃப் மேலே அப்படியே போயிடுது. இவர் அப்படியே கார் எடுத்துக்கிட்டு அவரும் அங்கே வந்து கிளம்புறாரு. அப்புறமா வீட்டில் வந்து சரக்கு அடிச்சு பற்றி தூங்கிட்டு இருக்காரு. அப்புறமா வந்து அவருக்கு ஃபோன் வருது. யார் ஃபோன் வேணும்னு பார்த்தா
ஸ்கைலர் தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்கைலர் ஃபோன் பார்த்து என் வீட்டு ரூஃபில் ஒரு பீஸா தூக்கி போட்டிங்களே, அந்த பீஸா வந்து மரியாதையாக க்ளீன் பண்ணுங்க, இல்லைனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க மேலே கேஸ் போட்டுரும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்க. சரி இருமாதோ வரமாட்டு ஒரு அது வெள்ளை கலர் ஜட்டி போட்டுன்னு இருக்காரு. ஸோ அதை அப்படியே பேண்ட்லாம் போட்டு கிளம்புறாரு. இப்படியே கரெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஜெஸியோட அப்பா அம்மா தான் காமிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு ஜெஸி வரான். இவன் எதுக்கு இந்த நேரத்துலலாம் வரான் கெஸ்ட், அதாவது இந்த வீடு வாங்குறவங்க வரும்போது இந்த ஜெஸி ஏன் வரான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஏன்னா இங்கே வந்து இப்போ புதுசாக ஒருத்தவங்க வர போகிறாங்கன்னா இந்த வீடு நமக்கு இல்லைடான்னு சொல்லும்போது இல்லை இந்த வீட்டை நான் தான் வாங்கினேன், இந்த இருக்கு பாருங்க சாவிங்க வந்து மரியாதையாக கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா துரத்தி விட்டுறான். இவங்க அப்பா அம்மாவுக்கு ஷாக், இவனுக்கு எப்படி இந்த 4 லட்ச ரூபாய் காசுலாம் கிடச்சிது அப்படின்ட்டு. நம்ம ஜெஸி தான் வந்து அந்த வீட்டை வாங்கியிருக்கா சால்குட்மேன் வழியில். ஸோ அந்த வீட்டை வாங்கி அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். அப்படியே கட் பண்ணி அவங்க மைக்கு தான் காமிக்கிறாங்க. மைக்கு வந்து நம்ம வால்ரைடர் வீட்டு ஃபுல்லாக அப்படியே மைக்கில் வைக்கிறாரு. ஸோ எல்லாமே வந்து அவர் கண்காணிச்சிட்டு இருக்காரு. ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே சால்குட்மேனுக்கு சொல்கிறாரு. ஸோ அப்புறமா வந்து என்ன பண்ண பார்த்தா மைக் எல்லாமே செட் பண்ணுறாரு. அப்படியே அப்போ அந்த இடத்துக்கு வந்து வால்ரைட் வராது, ஏன்னா பீஸா க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. உடனே அவர் வந்து வீட்டுக்குள்ளே போகிற முடியல, ஏன்னா வீட்டில் ஸ்கேனர் இருக்க மாட்டாங்க. பின்வாசல் வழியாக போவார், பேஸ்மெண்ட் வழியாலாம் போவார். அவர் உடம்பு ஃபுல்லாக தூசி ஆகிடும். உடனே அவர் வந்து சரி ஓகே உடம்பு ஃபுல்லாக தூசி ஆயிடுச்சு குளிப்போம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், அவர் வீடு தானே குளிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த 2 மொட்டைங்க வால்ரைடர் வீட்டுக்குள்ளே வராங்க. இதை பார்த்த மைக் வந்து கஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நம்ம இவருக்கு தெரியுமா மைக், இவர் வந்து சால்குட்மேனுக்கு மட்டும் வேலை செய்யல, கஸ்ஸுக்கு வேலை செய்கிறாரு. இவருக்கு அந்த 2 மொட்டையும் யாருக்கு தெரிஞ்சிருக்க போல. உடனே கஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. கஸ்ஸோட அடியார் கஸ்ஸு கிட்ட ஃபோன் கொடுக்குறான். அப்போ இந்த மாதிரி அந்த 2 மொட்டையும் வந்திருக்காங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லும்போது கஸ்ஸுமே சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மைக்கு கிட்ட சொல்கிறாரு. அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மொட்டைங்க இருக்காங்களே, இவங்க 2 பேர் வந்து உட்காரானுங்க. நம்ம வால்ரைடர் வீட்டில் வந்து உட்காரானுங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம வால்ரைடர் ஜாலியாக குளிச்சிட்டு இருக்காரு. அவர் வெளில வந்த உடனே இவரை போட்டு தள்ளுவாங்க. கையில் கோடரிலாம் கூட வச்சிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் வந்து பெட்டில் உட்காரானுங்க. அப்போ அவங்க சிந்தட்டிக் கண் இருக்குது. இந்த சிந்தட்டிக் கண்ணை வந்து நம்ம வால்ரைடர் வீட்டில் பார்த்துருப்போம். அங்கே போயிருக்கானுங்க போல இருக்குது. அங்கே இந்த சிந்தட்டிக் கண்ணை வந்து கட்லுக்கல்லேருந்து எடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா போன சீசனில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வால்ரைடர் சிந்தட்டிக் கண்ணை கட்லுக்கல்ல போட்டிருப்பாரு. ஆனால் அவனுக்கு அதை எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது இந்த 2 மொட்டைங்க ஒரு மொட்டைக்கு ஒரு மெசேஜ் வருது. கஸ்ஸு கிட்ட தான் மெசேஜ் வருது, போலோ அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. சரி ஓகே கஸ்ஸு தான் நம்ம மெசேஜ் பண்ணுறாரு, நம்ம இங்கே கிளம்பலாம், வேணா கொலை பண்ண வேணான்னு பார்க்குறாரு. ஏன்னா இவனுக்கு வந்து கஸ்ஸு மேலே ஒரு மரியாதை இருக்குது போல. அவனுக்கு கிளம்புறாங்க. வால்ரைடருமே வந்து பார்க்குறாரு. அந்த சிந்தட்டிக் கண் அங்கே இருக்குது, ட்ரெஸ்ஸில் கலைஞ்சு போயிருக்கு. அப்போனா எவனோ ஒருத்த வீட்டுக்கு உள்ளே வந்து போயிருக்கான், ஒருவேளை திருநாள் பணம் அப்படின்ற மாதிரி நம்ம வால்ரைடருமே வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ ஒரு செகண்டில் கஸ்ஸு நம்ம வால்ரைடரை காப்பாற்றிருக்காரு. அப்போ தான் வந்து இவனுக்கு அதான் இந்த 2 மொட்டைங்களுக்கும் கஸ்ஸுக்கு கனெக்ஷன் இருக்குது போல இருக்குது. அவனுக்கு இவருக்கு மேலே இருக்கிற மரியாதை இல்லை, அவனுக்கு அங்கே கிளம்புறானுங்க. ஸோ அப்புறமா நம்ம வால்ரைடருமே வந்து குளிச்சுட்டு வெளில வந்து எவன் வீட்டுக்குள்ளே வந்துருப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இதோட இந்த எபிசோடும் ஒரு முடிவுக்கு வருது. எபிசோட் 3 ஐஎஃப்டினா இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம டாட்டோ தான் காமிக்கிறாங்க. போன சீசன் பார்த்துருந்தீங்கன்னா அவன் அந்த டான் கிட்ட போயிட்டுப்பான். ஸோ இவன் தலையை கூட ஆமையில் வச்சு எடுத்துன்னு வருவாங்கல்ல, அப்போ அங்கே என்ன நினச்சி நம்ம காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அதை தான் நம்ம காமிக்கிறாங்க. இந்த டாட்டோ எப்படின்னா வந்து இந்த மாதிரி காசு வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டான், அந்த மாதிரி ஆளுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டான் கிட்ட போயிட்டு கொலன்னு பேசிக்கிட்டே இருக்கான். பேசிக்கிட்டே அதை பார்த்து அவன் காண்டாயிடுறான். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமையை கொடுக்குறான். என்ன நீங்கள் ஆமையை கிஃப்டாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டாட்டோ கேட்குறான். ஸோ அப்போ தான் அவன் மட்டும் இல்லை, ஒரு 2 பேர் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 2 பேர் வேறு யாருமே இல்லை, மொட்டை பிரதர்ஸ் தான். மொட்டை பிரதர்ஸ் வராங்க. இவனுக்கு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ பாருங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு டான் சொல்கிறான். பார்த்தா அந்த 2 மொட்டைங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இவனுக்கான தெரியுமா டாட்டூ, இவன் தலையை வெட்டுறானுங்க. தலையை வெட்டி ஆமையில் வச்சு அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சிடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போ தான் நம்ம ஹேங்க் பார்த்துருப்பாரு, அந்த ஆமையில் பாம்பு வச்சுருப்பாங்க. அதெல்லாமே நம்ம போன சீசனை கூட பார்த்துருப்போம். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ப்ரெசென்ட் டைமை காமிக்கிறாங்க. ப்ரெசென்ட் டைமில் நம்ம வால்ரைட் தான் காமிக்கிறாங்க. வால்ரைட் வந்து அந்த ரூஃப் மேலே பீஸா வந்து இல்லை, அதை எடுக்கிறதுக்காக வராரு. ஸோ அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது மைக் வந்து கஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. அப்புறமா நம்ம ஸ்கைலர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா வால்ரோட கார் இருக்குது. அப்போ வால்ருக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து டிக்கெட் கேட்கும்போது இது என் வீடு நான் வருவேன், அதை கேட்க நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நான் யாரா போலீஸ் கிட்ட உங்களை பற்றி சொன்னால் என்ன ஆகும் தெரியும்ல, நீங்கள் வெளில வரலன்னா நான் இங்கே இருப்பேன்னு சொல்லும்போது நீ அங்கேயே கந்து சாவுன்ட்டு நம்ம வால்ட்ரு அங்கேயே அப்படி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. சரிப்பட்டு வராதுன்ட்டு ஸ்கைலர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இறங்கி நம்ம வால்ட்ரு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் மெத்து வைத்தது எல்லாத்தையுமே நான் வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறேன்னு சொல்லும்போது சொல்லிக்கோ எனக்கு என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்ட்ரு கேட்குறாரு. நீங்கள் ரொம்ப குளிர்விட்டு இருக்கீங்க, நான் உங்களை என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும்ல, போலீஸ் கிட்ட நீங்கள் மெத்துவதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு பயம் காமிச்சிட்டே இருக்காங்க. சொல்லிக்கோன்ட்டு நம்ம வால்ட்ரு அசரவே இல்லை. அப்புறம் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து என் புருஷன் தகராறு பண்ணுறாரு வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ்லாம் சொல்கிறாங்க. சொல்லிக்கோ எனக்கு என்னட்டு வால்ட்ரு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அந்த டைமில் இந்த வால்ட்ரு ஜூனியர் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வரான். அப்புறமா 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி
செய்கிறாங்க. இப்போ நீங்கள் வர மாட்டீங்கன்னு நினச்சினப்பா வந்திருக்கீங்க சொல்கிறாங்க. உனக்கு சமைச்சலாம் வச்சு சாப்பிடலாம் அப்படிமா சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கும் போது இவர் வந்து தகராறு பண்ணுறாரு சொல்லும்போது நீங்கள் 2 பேர் அஃபிஷியலாக பிரிஞ்சிட்டீங்களா அப்படின்னு டைவர்ஸ் வாங்கிட்டு கேட்கும்போது இல்லைங்கிறாங்க. சரி இந்த வீடு யார் பேரில் இருக்குன்னு கேட்கும்போது நம்ம வால்ட்ரைட் புருஷ பேரில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ வால்ட்ரைட் ஜூனியருமே அவங்க அப்பாவை சப்போர்ட் பண்ணிட்டு வரான். இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா எப்பயுமே எங்கள் அப்பாவை சண்டை போட்டுனே இருப்பாங்க, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், எங்கள் அம்மா லூசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல, இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி நெருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா நிறைய ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் கண்டுக்காதீங்கன்னு பையன் சொல்லிடுறான். ஸோ நம்ம இவங்க இருக்காங்க தெரியுமா ஸ்கைலர், அவங்க பயங்கரமாக பல்ப் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கூட நம்ம வால்ட்ரைட் வந்து நான் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜெஸ்ஸி வந்து யார் கதவு தட்டுறாங்க, கதவு வந்து பார்த்தா நம்ம சால் வராரு. என்னப்பா மெத்து குக் பண்ணவே இல்லை, நீயும் பாட்டா சீக்கிரமாக மெத்து குக் பண்ணுங்க, உங்களுக்கு காசு வந்தால் எனக்கு காசு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து மெத்து குக் பண்ணுற நிலைமையில இல்லை, அப்படி குக் பண்ணுறதா இருந்தால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து கிளம்புன்னு சொல்கிறாரு. சாலுமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்புறமா ஜெஸ்ஸி உட்காந்து யாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். யாருக்குன்னு பார்த்தா ஜேனுக்கு தான். ஜேன் இறந்து போயிட்டா. அவள் ஃபோனில் வந்து ஒரு காலர் டியூன் இருக்கும். ஜெஸ்ஸி வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பேலன்ஸ் கட் ஆயிடுது. பேலன்ஸ் கட்டனால காலர் டியூன் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி கட் பண்ணினா நமக்கு ரொம்ப ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஹேங்க் வந்து போனாட்டு அந்த எல்போஸோங்கிற ஊருக்கு பேர் தெரியுமா. ஸோ அப்போ அவருக்கு வந்து அந்த இடம் பிடிக்கவே இல்லை. இப்போ மறுபடியும் அவருக்கு வந்து எல்போஸோக்கு போகிறதுக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்போஸை போகிறதுக்கு ஒரு விருப்பமே இல்லை. அவன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி எனக்கு போக விருப்பம் இல்லை, இருந்தாலும் நான் வேறு வழியில் போய் தான் ஆகணுமா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த 2 மொட்டைங்களையும் அப்புறம் அந்த ஹெக்டார் சாமனாக இருக்கார்ல இவங்கெல்லாம் காமிக்கிறாங்க. இவங்க ஒருத்தரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. யாரை பார்க்கறதுக்காக போகிறாங்கன்னா நம்ம கஸ்ஸை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா இந்த 2 மொட்டைங்க வந்து வால்ட்ரைடை கொல்லான்னு போகிறாங்க. அப்போ கஸ் வந்து தடுத்து விட்டுருப்பார்ல மெசேஜ் பண்ணி. ஸோ அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்காக அவங்க போகிறாங்க. கூட ஒரு வக்கீலே கூப்பிட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வக்கீல் தான் பேசுறது. உங்களுக்கும் அந்த வால்ட்ரைடுக்கு என்ன சம்மந்தம் கேட்கும்போது நானும் அவனும் ஒரு டீல் போட்டிருக்கோம், அந்த டீலிங் முடிஞ்ச உடனே நீங்கள் அவனை என்ன வேணாலும் படிக்க நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க என்ன சொல்கிறான்னா சரி ஓகே என்ன பிரச்சனை அப்படின்னு கஸ் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, இந்த டியூக்கை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அவன் ஒரு பெரிய ட்ரக் லீடர். ஸோ அவனை வந்து அந்த வால்ட்ரைடு கொண்டு இருக்கான். ஸோ அதனால இவங்க பழி வாங்கணுமா சொல்லும்போது சரி ஓகே கொஞ்சம் டைம் ஆகட்டும், அப்புறமா நானே சொல்கிறேன்னு நம்ம கஸ் சொல்கிறாரு. அப்புறமா அந்த வக்கீல் வந்து கஸ்ஸை தனியாக கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அந்த 2 மொட்டைங்க பைத்தியக்கார பசங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக டீலிங் முடிச்சு கொடுங்க அப்படின்னு வக்கீல் தனியாக கூப்பிட்டு வந்து பேசுறாரு. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வால்ட்ரைடு தான் காமிக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வருது. பாத்ரூம் வந்து ஸ்கைலர் ரூம் கூட தான் இருக்குது. கதவு ஸ்கைலர் ரூம், ஆனால் வந்து ஸ்கைலர் கதவு திறக்க மாட்டுறாங்க. சரி அட்லீஸ்ட் நம்ம குழந்தையாவது கொஞ்சம் விடான்னு சொல்லும்போது அதுக்கு கதவு திறக்க மாட்டுறாங்க. வால்ட்ரைடால என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே சத்தியமாக தெரில. என்ன பண்ணுறது அவருக்கு தெரில. வேறு வழி இல்லாமல் சிங்கில் போய் பாத்ரூம் போகிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம தலைவனோட நிலைமை ஆகி போச்சு. இப்போ கட் பண்ணி நம்ம ஸ்கைலர் தான் காமிக்கிறாங்க. ஸ்கைலர் போய் அந்த வக்கீல் கிட்ட போய் பேசுகிறாங்க. ஸோ அந்த லேடி வக்கீல் கிட்ட வந்து இந்த மாதிரி என் புருஷன் வந்து தகராறு பண்ணுறாரு, நேற்று என் வீட்டையே வந்துட்டாரு, பல்ப் அங்கே வச்சிட்டான்னு சொல்லும்போது சரி ஓகே நீங்கள் வந்து பிரியறதுக்கு ஏதாவது பெரிய மேஜர் காரணம் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும்போது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு வக்கீல் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து மெத்து அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வந்து தயாரித்து விற்கிறாருன்னு சொல்லும்போது அப்போ இது கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான் இது. சரி ஓகே இதை நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணோம், ஏதாவது தப்பாக ஹேண்டில் பண்ண கூட முடிஞ்சது அப்படின்ற வக்கீல் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த எல்போஸை போகிறாரு மறுபடியும். அதனால் அவர் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கும்போது இவர் போலீஸ்னு தெரியாமல் ஒரு 2 பேர் வந்து இவர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து அவன் நல்லா அது பண்ணாதடான்னு சொல்கிறாங்க. இவர் பாத்ரூம் போகிறாரு, கண்ணாடி உடச்சிட்டு ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்போஸை போனதையும் நினச்சிட்டு இருக்காரு. இது முன்னாடி போனார்ல அதை பற்றி நினச்சிட்டு இருக்காரு. லிஃப்ட்டில் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகல, அதெல்லாம் ஆகிட்டு இருக்கு. டக்குனு இவருக்கு வந்து யாராவது போட்டு அடிக்கணும்னு செம்ம ஆசையாக இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 பேர் கலாய்ச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்களை போட்டு செம்ம அடிக்கிறாருங்க. ஏன்னா அந்த கலாய்ச்சிக்குன்னு கேட்டு செம்ம அடிக்கிறாரு. பல்லெல்லாம் உடஞ்சி பயங்கரமாக அடிக்கிறாரு. அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது நம்ம ஹேங்குக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ கோவம் வருதுங்க ஹேங்குக்கு. அப்போ அந்த அளவுக்கு வந்து செம்மையாக போட்டு அடிச்சிட்டாரு. இப்போது கட் பண்ணினா நமக்கு நம்ம ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. அவன் ஜேனை பற்றி ரொம்ப நினச்சிட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்து அவளை மறைக்கிறதுக்காகவே அவன் என்ன பண்ணுறான், மெத்து குக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தயாராகிறான். ஸோ மெத்து வந்து அவனே தனியாக குக் பண்ணுறான். அதாவது வால்ட்ரோட துணை இல்லாமல் ஒரு 4-5 மாதமாக வால்ட்ரு எப்படி குக் பண்ணுறான் அப்படின்றத சைட்லேருந்து பார்த்து கற்றுருப்பான், அதை வச்சு பண்ணுறான். அப்படியே கட் பண்ணி காலமாக வால்ட்ரோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ வால்ட்ரு வந்து எல்லாம் பசங்களாம் போனதுக்கப்புறமா அவள் பணப்பெட்டியை காமிச்சு இந்த மாதிரி பையில் ஃபுல்லாக வந்து பணம் இருக்குது. இப்போ தான் ஸ்கைலர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. பையன் படிப்பு செலவு, பொண்ணுக்கிற இன்சூரன்ஸ்னா கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இந்த காசை வச்சு யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம், இது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் நான் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. கட் பண்ணி ரொம்ப ஸ்கேலர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த டெட்டு வரான். டெட்டும் ஸ்கேலர் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்போ அங்கே ஒருத்தவங்க வந்துடுறாங்க. ஸோ அங்கே வேலை செய்கிறவங்க வந்து உடனே கெடுத்து விட்டுறாங்க அவங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்கேலர் வந்து என்ன சொல்கிறான்னா, உங்கள் வீட்டில் இன்னைக்கு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, நம்ம 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஸ்கேலர் கேட்குறாங்க. டெட்டுமே வந்து வேற என்ன சொல்லுவான், அவன் வந்து வணிஞ்சிக்கிட்டே இருப்பானே. சரி ஓகே அப்படின்ற மாதிரி
சொல்கிறான். அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு மறுபடியும் நம்ம ஸ்கேனர் தான் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ வால்டரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் வந்து காலைல சொன்ன மாதிரி ஏதாவது ஓகேவா நம்ம என்ன அப்படின்னு கேட்கும்போது உனக்கு இன்னும் சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்னது சொல்லுன்னு சொல்லும்போது நான் டெட்டோட படுத்தேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம வால்டருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. ஸோ அப்புறமா எதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் எல்லாம் பண்ணாங்க பார்த்துட்டீங்கன்னா, நேற்று வந்து நம்ம வால்டர் போலீஸ் கிட்ட ஸ்கேலில் வெல்ப் வாங்க வச்சிருப்பாங்கல்ல, அது ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி நம்ம வால்டர் கிட்ட இந்த மாதிரி சொன்னால் அவர் ஒரு மாதிரி ஆவார்ல, ஸோ ஃபீல் பண்ணுவார்ல, அதை நினச்சி இவங்க சந்தோஷப்பட்டுட்டு ஸ்கேலர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடியுது, இந்த வீடியோவும் முடியுது. நம்ம சேனல் கண்டினியூஸாக வீடியோவும் வரதில்லை. இதுக்கு அப்புறமா கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வரும். அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். பை.